Hello guys, what's up everyone? This is Amir. So நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற டீம் அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஏகேவை வெல்கம் பண்ணிடுவோம். ஏகே வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க அமீர். என்ன ஏகே எப்படி இருக்கீங்க? ஆஸ் யூஷுவல் செம்மையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் 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 சூப்பர், சேம் ஏகே. ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நியூ இயர் வேற வரப்போகுது. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ், ஸோ நிறைய விஷயம் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பேச போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து ஐபிஎல் டீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்மளுடைய டீமை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் எல்லாருமே ரிமூவர் வச்சுக்கோங்க. நம்மளோட டீம் சொன்னோன்னே நாங்கள் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. எதுவாக எந்த டீமுக்கு நாங்கள் பேசினாலும் ஜெனியூனாக அந்த டீமில் இருக்க அனலைஸ் மட்டும் தான் நாங்கள் தரோம். என்ன ஏகே, ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, எது பிளஸ் அண்ட் மைனஸ், எது நியூட்ரலா இருக்கோ அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நோ ஃபேவரிசம், தட்ஸ் இட். யா, எந்த ஒரு ஃபேவரிசமும் கிடையாது, பையஸ்டாக நாங்கள் பேச போகிறது கிடையாது. ஸோ ஏகே, நீங்கள் அஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிஎஸ்கேவோட ஃபுல் டீம் லிஸ்ட்டை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம போட்டு அலசிடலாம். சிஎஸ்கேவோட ஸ்குவாட் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, பத்திரனா, சிவம் துபே, நூர் அகமத், அஸ்வின், டெவான் கான்வே, கலீல் அகமத், தோனி, ரக்கின் ரவீந்திரா, காம்போஜ், ராகுல் திரிபாதி, சாம் கரன், குர்ப்ரீத் சிங், நாத்தன் எலிஸ், தீபக் ஹூடா, ஜேம்ஸ் ஓவர்டன், விஜய் சங்கர், மனிஷ் பேடி, கமலேஷ் நாகர்கோட்டி, முகேஷ் சௌத்ரி, ஷாயிக் ரஷீத், ராமகிருஷ்ணா கோஷ், அதேர் சித்தார்த், ஸ்ரேயாஸ் கோபால். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ஐபிஎல் ஆக்ஷன் விட்டாச்சு, ப்ரைஸ் டாகி ரைஸ் ஆச்சு, சிஎஸ்கேக்கு வந்தாச்சு, தோனி கூட செட் ஆச்சு, கம்பீருக்கு வந்தாச்சு, டீமிலேருந்து தூக்கியாச்சு, இல்லை டீமிலேருந்து ட்ராப் ஆச்சு, இன்டர்நேஷ்னல் கரியருக்கு ஃபுல் ஸ்டாப்பு வச்சாச்சு. கும்பா இடிக்கும்பாங்க அப்படிதான் வந்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ பாடிட்டு இருப்பாருன்றது. இந்த சாங்ல எனக்கு ரிலீக்ஸ் புரிஞ்சிச்சோ இல்லையோ, அந்த சாங்கோட அந்த ரிதம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. பக்காவா இருக்கு சாங். சூப்பர் 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 ஏகே. போக போக எங்க நம்ம வியூவர்ஸ்லாம் சேர்ந்து ஏகே பாட்டு பாட வச்சிருவாங்க போலயே, பாட்டு பாடி கவிதை சொல்ல வச்சிருவாங்க போல போற போக்க பார்த்தா. ஓகே ஓகே, நம்ம அஸ் யூஷுவல் பார்த்துடலாமா? நம்மளோட பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 பார்த்துடலாம். சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் கைக்வாட். ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான பிளேயர். அவர் பார்த்தீங்கன்னா என்ன ஏகே சொல்ல முடியும்? சார் நம்ம பார்த்தோம் அவரோட ஹோல் கேரியர் இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு எலிகண்டான பிளேயர், நல்ல ஒரு டெக்னிக் வச்சிருக்க பிளேயர், டெக்னிக்கலி செம்ம சவுண்ட் வைக்கு, இந்த டிமால்லாம் கிடையாது. டெக்னிக்கலி செம்மையா சவுண்டட் பிளேயர், நல்லா கிளாசிக்கா ஆடுவாரு. ஒரு பவர் பேக்லாம் நம்ம சொல்ல முடியாது, பட் காம்பாக்டான பிளேயர். கேப்டன்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு அளவுக்கு ஆவரேஜா பண்ணாரு. பட் அந்த அளவுக்கு நம்ம டீம்னு சொல்லிட்டு நம்ம புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது. லாஸ்ட் இயர் வந்து டீசெண்டா பண்ணாரு கேப்டன்சி, அவ்வளவுதான். ருத்ராஜோட பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் எலிகண்டான பிளேயர். ருத்ராஜ் கூட பார்த்தீங்கன்னா ஏகே, நான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த எமோஷனல்ன்ற ஒரு விஷயத்த வந்து தலையில இருந்து தூக்கி ஓரமா வைக்க போறேன். இந்த எமோஷனலே கிடையாது, தூக்கி வச்சுட்டு இப்ப நம்ம ப்ராக்டிக்கலா என்ன இருக்கோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம பேச போறோம். சரி ஓகேங்களா? ருத்ராஜ் அலாங் வித் ரச்சின் ரவீந்திரா. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்டிப்பா வந்து டெவான் கான்வே தான் ருத்ராஜ் கூட ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க. பிகாஸ் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, பிகாஸ் அவங்க சொல்ற ஒரே ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 டெவான் கான்வே பண்ண பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேட்ச் வின்னரா இருந்தார் சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே கப்பு ஜெயிக்கிறதுக்கு அவரோட முக்கியமான ஒரு அங்கமா பிளே பண்ணாரு சிஎஸ்கே டீமுக்கு. அது எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் அதுல எதுவுமே கிடையாது. ஏகே அவரு 2023 பிளே பண்ணதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்ஜுரி அவர் ஃபேஸ் பண்ணாரு. ஸோ இன்ஜுரி ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் ரிகவர் ஆகி வந்துட்டு வந்து நிறைய இடத்துல பிளே பண்ணாரு. அவ்வளோவா பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அவ்வளோவா ஃபார்ம்ல கிடையாது.
அவர் நல்லா ஆடின ஒரே கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நியூசிலாந்து இந்தியா டெஸ்ட் மேட்ச் போச்சு பாத்தீங்களா, ஒயிட் வாஷ் வாங்கணும்ல நம்ம. எக்ஸாக்ட்லி அதுல மட்டும்தான் டெவான் கான்வே பெர்ஃபார்ம் பண்ணது, அதுல மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஓரமா எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணல 2023 அப்புறம். ஸோ அதுக்குன்னு வந்து ஆமா நானா இருந்தேன்னா இப்ப கரண்ட் ஃபார்ம்ல யார் இருக்கா, இப்போதைக்கு யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா ஒரு சரியான சென்சேஷனல் பிளேயர். ஏகே நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் சொல்லாதீங்க. இப்ப நிறைய பேர் சொல்லலாம், ஏன்பா அவர் லாஸ்ட் இயர் என்னப்பா பண்ணாரு, எதுவுமே பண்ணல. ஆமாங்க, எதுவுமே பண்ணல, சின்ன பையன். ஏகே என்ன ஏகே சொல்றீங்க, சின்ன பையன் ஒரு நியூசிலாந்துல இருந்து வராரு, சிஎஸ்கே அவ்வளோ பெரிய பிரான்ச்சைஸ், எவ்வளோ ப்ரெஷரு, ஃபர்ஸ்ட் சீசனு, அதுவும் ஓப்பனிங் பேட்டிங்னா அதெல்லாம் நம்ம வேணா உட்காந்து பேசிடலாம் ஏகே. பட் ப்ராக்டிக்கலா அங்கெல்லாம் நடக்கும்போது தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆமா, இப்போ நான் நிறைய பேர் கம்பேர் பண்றாங்க, டெவான் கான்வே அவ்வளோ ரன்ஸ் அடிச்சாரு, ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் இயர் எதுவுமே பண்ணல. ஆமாங்க, லாஸ்ட் இயர் எதுவுமே பண்ணலன்னா என்ன, டெவான் கான்வே 2023 நல்லா பிளே பண்ணாரு. டெவான் கான்வேயோட ஃபர்ஸ்ட் சீசன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 7 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. ஏகே 7 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 250 ரன்ஸ் அடிச்சிருக்காரு டெவான் கான்வே அவரோட ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் நம்மளோட ரச்சின் ரவீந்திராவும் பாத்தீங்கன்னா அவருக்கும் ஃபர்ஸ்ட் சீசன், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் விளையாடி இருக்காரு, 230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டெவான் கான்வே வந்து ரச்சின் ரவீந்திராவோட 3 மேட்ச் கம்மியா விளையாடி இருக்காரு, 250 அடிச்சிருக்காரு. இவர் 10 மேட்ச் விளையாடி இருக்காரு, 230 அடிச்சிருக்காரு. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ன்றதுனால தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், இவ்வளவு பெரிய பிரான்ச்சைஸ் இருக்கும். ஸோ டெவான் கான்வே ஃபர்ஸ்ட் சீசன் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல, செகண்ட் சீசன்ல தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. பிகாஸ் அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல், ஸோ அந்த ஒரு அடாப்டேஷன், ஒரு ஐபிஎல் அவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நிறைய பிளேயர்ஸ் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், நம்ம ரியான் பராகா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சீசன்லாம் யாருமே அடிக்கல ஏகே. செகண்ட் சீசன்ல தான் அவங்களோட பொட்டென்ஷியல், அவங்களோட எபிலிட்டி எல்லாம் வெளியே வரும். ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், இந்த வாட்டி நீங்க ரச்சின் ரவீந்திராக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பையன் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுவே நீங்க அவனை உட்கார வச்சுட்டு டெவான் கான்வே விளையாட வச்சு ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச்ல டெவான் கான்வே சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, திருப்ப ரச்சின் நீ வாப்பான்னு சொல்லிட்டு அவனை உள்ள தூக்கி போட்டீங்கன்னா கான்ஃபிடன்ட் லெவலே போயிடும் ரச்சின் ரவீந்திராவுக்கு. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. பரவாயில்ல, கான்வே நல்ல பிளேயர் தான், அவர் உட்கார வைங்க. உட்கார வச்சு இந்த சின்ன பையன் இப்போதைக்கே பெர்ஃபார்ம் யார் பண்றாங்களோ அந்த பையனை விளையாட வைங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் மேபி பண்ணலைன்னா நீங்க அதுக்கப்புறம் டெவான் கான்வேக்கு சான்ஸ் கொடுங்க. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நானா இருந்தேன்னா கண்ணை மூடிட்டு ரச்சின் ரவீந்திரா விளையாடுவேன். இந்த பாசம் நேசம் இந்த எமோஷனலாம் திங்க் பண்ண மாட்டேன். கான்வே நீங்க உட்காருங்க, நான் ரச்சின் கூட போய் விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரச்சினை விளையாடுவேன். அண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 3 நான் யாரை விளையாடுவேன்னு பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி நம்மளுக்கு தெரியும் ஏகே, அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு சொல்லிட்டு கச்சா முச்சா அடிப்பாரு. ஆமா, கேகேஆருக்கு விளையாடின ஃபுட்டேஜ்லாம் நான் இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலலாம் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி கிட்ட ட்ரிகர் மூவ்மெண்ட், அந்த வந்து கிரீஸ் யூஸ் பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நின்ன இடத்துலயே அவரு நல்லா பிளே பண்ணாரு. எப்பா ராகுல் திரிபாதி, நீ என்ன தெரியுமா ராஜா பண்ற, தயவு செஞ்சு கிரீஸ்ல நின்று விளையாடுப்பா. நீ கிரீஸ்ல நின்று சந்திரமுகி டான்ஸ்லாம் தயவு செஞ்சு சரசுக்குராரா டான்ஸ்லாம் ஆடாதப்பா. ஏன்னா ஏகே நான் வந்து நான் ஜென்ரலா சொல்றேன், இப்போ ஒரு பிளேயர் வந்து T20 கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரீஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம கிரீஸ் யூஸ் பண்ணுவோம், ட்ரிகர் மூவ்மெண்ட் சொல்லுவோம். ட்ரிகர் மூவ்மெண்ட்னா நம்ம நவுந்து ஆடுறது, கொஞ்சம் வந்து நம்ம ஆமா கொஞ்சம் வந்து இடம் கொடுத்து நம்ம இடம் கொடுத்து ஆடுறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரிகர் மூவ்மெண்ட் கிரீஸ் யூஸ் பண்றதுலாம் T20க்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். பட் ராகுல் திரிபாதி என்ன பண்றாருன்னா அதை ஓவரா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இப்போ நின்று இப்படி ஷோல்டர் இப்படி ஆட்டுறது, கிரீஸ்ல இருந்து அந்த சைடு போட்டது விட்டா பக்கத்து கிரீஸுக்கே போயிடுறது. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் வந்து ராகுல் திரிபாதி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து சின்ன ஒரு அட்வைஸ்லாம் கிடையாது, நான் ஆக்சுவலா ஒரு ஃபேனா சொல்றேன். அப்பா ராகுல் திரிபாதி நீ ஒன்றும் பண்ணாத செல்லம், இந்த வாட்டி நீ என்ன பண்றனா ஒழுங்கா நின்று கேகேஆருக்கு பிளே பண்ண மாதிரி கிரீஸ்ல நின்று நீ பிளே பண்ணு. உன்னோட ஷார்ட்ஸ் ஆல் த கிரவுண்ட் எல்லா ஷார்ட்டும் பிளே பண்ணு, பட் கிரீஸ்ல வந்து ஸ்டெடியா நின்று பிளே பண்ணு. ஸோ நான் கிரீஸ் யூஸ் பண்றேன், நான் ட்ரிகர் மூவ்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ அங்க போன வருஷம் பண்ணதை மட்டும் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணனா அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி கோவிந்தான்னு சொல்லிட்டு அவர் கேரியரே க்ளோஸ் ஆயிடும். ஓகே, நான் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸா சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 3 பாத்தீங்கன்னா நம்பர் 3 நம்ம சொல்லியாச்சு. நம்பர் 4 பாத்தீங்கன்னா சிக்ஸர் மிஷின் நம்ம சிவம் தூபே பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தோம் ஏகே, ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டரா இருந்தாரு. ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து போடவே இல்லை அவருக்கு, போடவே இல்லைன்னு மீன்ஸ் வந்து போட தைரியமே கிடையாது.
அப்படியே தைரியம் இருந்தாலும் கேப்டனுக்கு தைரியம் இல்ல. ஏன்பா அவன் போட்டு 4 6 அடிச்சானா யாருப்பா 24 ரன் ஆட் ஆயிடுமா சொல்லிட்டு பயந்து எந்த கேப்டனும் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் சிவம் துபே. பட் லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பிளே பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து செகண்ட் 7 மேட்சஸ்ல அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த ஒரு சிக்ஸர் மிஷினோட எபிலிட்டி வெளியே வரல. பட் ஐ ஹோப் இந்த வாட்டி அவர் நல்லா பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சிவம் துபே. 5 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. 5 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐபிஎல் வரதுக்கு இன்னும் 2 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்க? ஒன்னு தீபக் ஹூடா, நம்பர் 2 விஜய் சங்கர். ஸோ 2 பேர்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்கள வந்து நான் நம்பர் 5ல பிளேஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், நான் ஆன் பேப்பர்ல அன்னைக்கு ஆன் டேட்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ நான் அவங்கள நம்பர் 5 பிளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்பர் 6 பாத்தீங்கன்னா இதுதான் வந்து குரூஷியல். இந்த 6 வந்து நிறைய பேர் என் கூட ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்பர் 6 வந்து எல்லாருமே சாம் கரனை பிளே பண்ணுவாங்க. பட் நானால சாம் கரனுக்கு போக மாட்டேன். நானா இந்த ஜேம்ஸ் ஓவர்டனுக்கு போவேன். ஸோ ஜிம்மி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்துல வந்து அவர் ஆக்சுவலா ரொம்ப வருஷமா இங்கிலாந்துல அந்த டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ணிட்டு வர்றாரு. டொமஸ்டிக் டெஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு தான் தெரியல. நான் வந்து இன்ஃபேக்ட் சென்னை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ் ஓவர்டன் யாருன்னு சர்ச் பண்ணி பார்த்தா அவர் பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. ஜைஜாண்டிக்கா இருக்காரு அவர் பார்க்கவே. நிறைய பேர் வந்து சிஎஸ்கேல வந்து பவர் ஹிட்டர் இல்லன்றாங்க. டெட்ல சிவம் துபே விட்டா பவர் ஹிட்டரே கிடையாதுன்றாங்க. கண்ணை தொடர்ந்து பாரியா, ஒருத்தன் இருக்காயா 7 அடிக்கு. சிவம் துபேயோட ஹைட்டா இருக்காரு அவரு ஜேம்ஸ் ஓவர்டன். ஸோ பயங்கரமான பிளேயர். இன்ஃபேக்ட் அவரு போலிங்கும் பாத்தீங்கன்னா 135, நான் 145 போக சொல்ல மாட்டேன், 135 லாக் பண்றாரு. 135 நல்ல பேஸ். ஸோ அதனால வந்து நான் டெஃபினெட்லி ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஒரு பயங்கரமான பவர் ஹிட்டர். பட் இது வரைக்கும் அவர் எக்ஸாப்ளிஷ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் பிளே பண்றாரு. இந்த வாட்டி அவர் ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் சிஎஸ்கே அவரை பேக் பண்ணணும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். அவரை பேக் பண்ணீங்கன்னா அவர் வந்து நம்ம எல்பி மார்க்கர் மாதிரி அவர் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு க்ரோத் ஆவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான பிளேயர். ஒரு மேல சிஎஸ்கேவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காரணம் ரீசன் இல்லாம பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே ஒன்றும் பஞ்சாப் டீம் கிடையாது. ஏனோ தானும் எல்லா பிளேயர் மேல மணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு சிஎஸ்கேவே ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா he is written for CSK. I think so far. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்பர் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டப் இல்லாம எடுத்துக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஜேம்ஸ் ஓவர்டன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்பர் 7 பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஜடேஜா பத்தி நான் ஒன்னும் சொல்லி அவரோட டைம் யாரை எடுப்பீங்க? இருங்க, நான் இது ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 7 பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜா. ஸோ ஜடேஜா பாத்தீங்கன்னா அவரை பத்தி நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவர் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர், நான் அவரை பத்தி பேசல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 8 பாத்தீங்கன்னா தோனியோ பத்தி நான் புதுசா சொல்லி நீங்க தோனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. பிகாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு குளோபல் சூப்பர் ஸ்டார். ஸோ தோனியை பத்தி நான் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் நம்பர் 9 பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ஹோம் கம்மிங்லாம் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா பிகாஸ் அவருக்கு வந்து எங்க போனாலும் ஹோம் தான். போன வருஷம் ராஜஸ்தானே அவருக்கு ஹோம் டீம் தான். ஸோ அந்த மாதிரி அவர் எந்த டீமுக்கு போனாலும் அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி ஜெல் ஆயிடுவாரு. அந்த ஒரு பாண்டிங்ல அவர் போயிடுவாரு. ஸோ அதனால வந்து அவர் இப்படி வேணா சொல்லலாம், இனிஷியலா விளையாடின டீம், ஸோ ரிட்டர்ன் அவர் அந்த டீமுக்கே வராரு, இப்படி வேணா சொல்லலாம். தவிர ஹோம் கம்மிங்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் அவருக்கு எல்லா டீமும் அவர் ஹோமா தான் பாக்குறாரு. அதனால வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே இது வரைக்கும் கூட அவர் தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காரு. இவ்வளோ 10 years சம்திங். such a phenomenal பிளேயர், ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர். இப்போதான் அவர் ரீசெண்டா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. பட் இதோட அவர் கேரியர் முடியல. இதுக்கு மேலதான் நம்ம ஸ்டார்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இன்னும் ஒரு 2-3 years அவர் கண்டிப்பா பிளே பண்ணுவார். அவர் இருக்க ஃபிட்னஸ்க்கு ஃபிட்னஸ்லாம் கிடையாது. பட் 4 ஓவர் போட்டு 20 overs ஆடுறதுக்கான ஃபிட்னஸ் அவருக்கு 3 yearsக்கு டெஃபினெட்லி இருக்கு. ஐ வில் கேரண்டி. ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சச் அமேசிங் பிளேயர். அதனால நம்பர் 9 பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். 10 பாத்தீங்கன்னா பத்திரானா. லாஸ்ட் இயர் டோனி வளர்த்த பையனே நம்ம சொல்லலாம் பத்திரானா. பிகாஸ் ஸ்ரீலங்காலேயே வந்து டோனி க்ரோத் பண்ணி விட்டு தான் ஸ்ரீலங்காக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. நல்லா ரிமெம்பர் இருக்கா உங்களுக்கு பத்திரானாவை? ஸ்ரீலங்கா டெபியூ பண்றதுக்கு முன்னால இருந்து டோனி நல்ல சான்ஸ் கொடுத்து க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. எக்ஸாக்ட்லி.
சச் அ அமேசிங் பிளேயர் பத்திரானா. ஸோ டோனி கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நீங்க அவரை லாங்கர் ஃபார்மேட்க்கு யூஸ் பண்ணாதீங்க, ஷார்ட்டர் ஃபார்மேட்ல வைங்க, பிகாஸ் அவர் ஆக்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஏகே மல்லிங்க ஆக்ஷன் கூட பரவாயில்ல, இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, இவர் ரொம்ப ஸ்லிங்கி ஆக்ஷன். ஸோ அதனால வந்து நம்ம டோனி வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து அவரை ஜஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ல போட வைங்க, அப்போதான் அவர் கேரியர் ரொம்ப வருஷம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்க அவர் கூட்டு போய் டெஸ்ட் மேட்ச்ல இல்ல 50 ஓவர்ல போட்டு 10 ஓவர் போடுறான் அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விளையாடுற லாஸ்ட் மேட்ச் அதுவா தான் இருக்கும். பிகாஸ் இன்ஜுரி வரதுக்கு லாட் ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க பத்திரானா ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜுரி ஆகுறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து அன்றே கணிதான் டோனி அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போடலாம். அதனால வந்து அவர் அன்றே சொல்லியாச்சு, நீங்க வந்து அவர் லாங்கர் ஃபார்மால யூஸ் பண்ணாதீங்க, ஷார்ட்டர் ஃபார்மால யூஸ் பண்ணுங்க, அவர் நல்ல ஒரு வேல்யூபிளா இருப்பாரு, டீமுக்கு அசெட்டா இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. சச் a phenomenal player பத்திரானா. ஒரு ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன். யா சொல்லு. தோனி ஒருவேளை குதர்க்கமாக யோசிச்சு இவர் எல்லா டீமுக்கும் 50 ஓவர்ஸையும் டெஸ்ட் மேட்சும் போட ஆரம்பிச்சுன்னா ஆட முடியாதுடான்னு நினச்சிட்டு ஷார்ட்டர் ஃபார்மேட் மட்டும் ஆடுங்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. மற்ற டீமுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி இந்தியா உட்பட குதர்க்கம் இல்ல இல்ல நீங்க சொல்றது வந்து இந்த சுத்தி வேலை, இந்த நீங்க கேட்கறது எப்படி கொஸ்டின்லாம் வந்து ஒரு அட்வொகேட் கேட்கிற கொஸ்டின் மாதிரி, கிராஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கு. பட் நம்ம ப்ராக்டிக்கலா யோசிச்சோம்னா வந்து அந்த இன்ஜூரி ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. பட் நீங்க யோசிக்கிறது வந்து அட்வொகேட் இடத்துல இருந்து யோசிக்கிறீங்க. இல்ல தோனி வந்து ஒரு அதை யூஸ் பண்ணதுக்காக பாசிபிலிட்டி அதிகம் சொல்ல வர. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவர் வந்துட்டு ஓகே சொல்லனா வந்துட்டு 5 நிமிஷம் டைம் ஆகும் அப்படின்னா அம்பையர் கிட்ட ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன் சரி வந்து பால போடுன்னு சொன்னான். அதனால ஆமா, வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ அவரு. ஒரு என்ன ஒரு ஜோவியலா ஜோக் மாதிரி சொல்லிட்டு போவாங்க. தடி வேற எதுவும் யாரையோ இது பண்ணுறது இல்லை. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. ஒருவேளை கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்றாவே. கரெக்ட். சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம 11 பாத்தீங்கன்னா ஏகே நூர் அகமத். ஸோ ஒரு நம்ம ரஷீத் கானோட காப்பி ஜெராக்ஸ் சொல்லலாம். ஏகே நான் நூர் அகமத்தை வந்து நூர் அகமத் வந்து நான் வேர்ல்ட் கப்ல இருந்து ஃபாலோ பண்றேன் அவரை. 23 வேர்ல்ட் கப்ல இருந்து சச் அமேசிங் ஒரு டேலண்ட் சொல்லலாம். ஏகே குஜராத் டைட்டன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் அவர் டெபியூ பண்ணாரு. ஸோ அப்பயே பாத்தீங்கன்னா ரஷீத் கான் ஒரு பிளேயர் மேல பிலீவ் வெடிச்சு, என்னதான் அவங்க ஸ்டேட் பிளேயரா இருந்தாலும் அவங்க நேஷன் பிளேயரா இருந்தாலும் ஒருத்தரை பிலீவ் பண்ணி ஒரு ஐபிஎல் டீமுக்கு பிளே பண்ண வைக்கிறாருன்னா சும்மா கிடையாது ஏகே. ஸோ அவர் ரஷீத் கான் வந்து பார்த்துருக்காரு, அவர் டேலண்டா ஒரு எபிலிட்டியை பார்த்ததுனாலதான் இந்த டீமுக்கு ரெஃபர் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்தாரு. இதுதான் ஏகே என்னோட சிஎஸ்கேவோட ப்ராபபிள் ஸ்ட்ராங்கஸ்ட் 11. ஸோ இப்போ நம்ம வந்து இதுல வந்து வீக்னஸ் எங்க இருக்கு, உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்பர் 5 ஸ்பாட் மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் அவங்க, ஏன்னா நம்பர் 5ன்றது இம்பார்ட்டன்டான பிளேஸ் ஏகே ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த லெவல்ல வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசன் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்பர் 5 ஒரு சின்ன கன்சர்னா தெரியுது. பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு காம்பேக்டா இருக்கு. அந்த ஒரு பவர் நம்ம அதிரடியா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் ஆஹோலாம் கிடையாது. ஒரு காம்பேக்டான பேட்டிங் இருக்கு. இந்த டீமை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும், யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால அவர் பண்ணுவாரு. ருத்துராஜை சொல்லல, நான் இன்னொருத்தரை சொல்றேன். ஸோ அவரை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆமாம், நீங்கள் அவரை பற்றி சொல்லும்போது தான் ஸ்குவாட்ல சொல்ல விட்டுட்டீங்களோன்ற ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஏன்னா அவர் தான் டீமே, அவர் தான் ஸ்குவாட். ஸோ இப்போ ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, மேபி டாப் ஆர்டரில் 3-4 கூட வந்து ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு T20 வேர்ல்டு கப் இருந்ததுனால மற்றவங்க சான்ஸ் கொடுத்துட்டு லோயர் ஆர்டரில் விளையாடினேன் ஒரு 1 over 2 overs. இப்போ அதை அப்படியே மாற்றிட்டு நீங்கள் 10th over 12th over வரீங்க, அதை அப்படியே கேரி ஆன் பண்ணுறீங்க. தோனிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு அப்படின்னா மேட்சை வந்துட்டு தனியாலாம் தூக்கிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் மேபி போலிங்கில் வந்துட்டு பெரிய அளவில் நீங்கள் குறை சொல்ல. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்துட்டு அஷுல் காம்போஜ், அப்புறம் வந்துட்டு கலீல் அகமத் எஸ்ஆர்ஹெச்சில் என்ன பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியும், என்ன ஃபாஸ்ட் போடுவாங்க. ஆமா ஓகே அப்படிங்களா, அவங்கெல்லாம் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து குர்ஜப்ரீத்
சிங்கின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎல்ல தமிழ்நாடு கெபாக்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அவரு வந்துட்டு விளையாடுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு லைனப்பாக தான் இருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் கோபால் வேறு இருக்கார் கர்நாடகா ஆள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஓகே ஓகே அவ்வளோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலி வந்து பவுலிங் லைனப்லையும் சரி பேட்டிங் லைனப்லையும் சரி அந்த டீம் வந்து பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு காம்பேக்டாக இருக்கு இந்த டீம். பட் அதான் இந்த டீம் வந்து ஓரளவுக்கு காம்பேக்டா இருக்கு. பட் ஐபிஎல் என்ன பண்ணணுமோ அந்த டீம் கண்டிப்பா பண்ண வச்சிருவாங்க. அவர் பண்றாங்களோ இல்லையோ. எனக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு ஒப்பீனியன் ஏகே, நிறைய பேர் வந்து சொல்றாங்க அந்த டீம்ல அந்த கோச் இருக்காரு இந்த கோச் இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் சிஎஸ்கேக்கு வந்து கோச்சிங் கேப்டன்சி எல்லாமே ஒரே ஆள் தான் இத்தனை இயர்ஸா பார்த்துட்டு இருந்தாரு. பட் இதுக்கு மேல வந்து அவர் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஒரு பெரிய ஷூஸை ஃபில்அப் பண்ற ஒரு இடத்துக்கு ருத்துராஜ் தள்ளப்படுவாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஸோ வந்து அவர் போனதுக்கு அப்புறம் தான் வந்து ருத்துராஜுக்கு வந்து ஒரு ரியல் டெஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் இட் ஏகே. இதுதான் வந்து என்னோட சிஎஸ்கேவோட ப்ராப்ளம் கன்சர்ன். ஸோ நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து வாட் யூ திங்க் ஏகே? நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு? நீங்க கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் சொன்னது வந்துட்டு 99% வந்துட்டு நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேட்டிங் ஆர்டரும் நல்லா இருக்குது, பவுலிங் ஆர்டர்லையும் நல்லா இருக்குது. நிறைய பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த நாக்கர் கோட்டி இன்னும் சொன்ன மாதிரி வந்துட்டு சௌத்ரி, அப்புறம் வந்துட்டு ராமகிருஷ்ணா கோ, சித்தார்த், இந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிளாக ஒரு 50% வந்துட்டு அப்கமிங் ஜென்ரேஷன் டீமும் 50% வந்து கரண்ட் ஒரு இன்னொரு 1 or 2 3 இயர்ஸ்க்கு விளையாடுற ஒரு டீம் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு லைனப் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தோனி இருக்கார், கிட்டத்தட்ட வந்துட்டு ஐபிஎல்லோட அம்பாசிடர் அவர் தான். செபாக்கில் மேட்ச் நடக்குதுல்ல, இந்தியா ஃபுல்லாக எங்கே மேட்ச் நடந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே வந்துட்டு அவர் போயிட்டாருன்னா ஐபிஎலுக்கும் எப்படி சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் இருக்குமோ ஐபிஎலுக்குமே ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த ஒரு இது அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு டினையே பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா ஏகே, கண்டிப்பா ஸ்ட்ராங் டீம் தான், ஸ்ட்ராங் லைனப்ல தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே தட்ஸ் இட் ஏகே. லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு எவ்வளோ பர்சன்ட் சான்சஸ் இருக்கு? ஸோ வாட் யூ நீங்க உங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இத்தனை வருஷமாக பிளே ஆஃப்ஸில் அவங்க தான் நிறைய முறை போயிருக்காங்க. சரிங்களா, நிறைய கப்ஸை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அன்டவுட்டட்லி வந்துட்டு டாப் 4ல் சிஎஸ்கே இருந்து தான் ஆகணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஆர்சிபி கலக்கின மாதிரி ஏதாவது ஒரு கலக்கல் வந்துச்சுன்னா தான் வந்துட்டு டாப் 4லேருந்து வெளியே போகிறதுக்கான விஷயம் நடக்கும். இல்லைன்னா வந்துட்டு டெஃபினட்டாக சிஎஸ்கே ஏகே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த வருஷம் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்றாரு பிகாஸ் ஆஃப் த டீம் காம்பேக்ட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஏகே நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொல்லிடுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடணுமா? யா ஓகே. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி